ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்குருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः சுன்வந்து திவ்யைஸ்தவை வேதை சாங்கபத்ரகணோபனிஷதை காயந்தி யம் சாமகா தியானாவஸ்திததத்ரேண மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விது சுராசுரஹடாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஹரி ஓம் மகாராஜ், ஹரி ஓம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லது, எல்லாம் வந்தாச்சு. ஓ ஓ நல்லது. ஹரி ஓம் ஹரி ஓம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வன். நல்லது மரா. ஓ ஓ நல்லது. ஓ ஓ சரி சரி. நல்லது. துன்வந்து தேஸ்தவை வேதை சாங்கபத்ரகணோபனிஷதை காயந்தி யம் சாமகாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யான்னம் ந விது சுராசுரஹடாः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் காட்டி அருளினார். நம்ம பார்த்தோம். அந்த விஸ்வரூப தரிசனம் எப்படி இருந்தது என்று அர்ஜுனன் வர்ணனை செய்தான். பலவிதமான நிறங்களும் பலவிதமான முகங்களும் பலவிதமான கைகளும் கால்களும் தொடைகளும் எல்லா திசைகளிலும் உங்களையே நான் காண்கின்றேன் என்று அர்ஜுனன் கூறி, அது ஒளிமயமாக இருந்தது. எப்படி 1000 சூரியன் ஒரே இடத்தில் உதித்தால் எப்படி வெளிச்சம் இருக்குமோ, ஒரு சூரியனுக்கே எப்படி வெளிச்சங்க நமக்கு தெரியும். 1000 சூரியர்கள் ஒரே இடத்தில் இருந்தால் எவ்வளவு வெளிச்சம் வருமோ, பிரகாசிக்குமோ, அந்த அளவு உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் இருந்தது என்று அர்ஜுனன் கூறி, அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து உள்ளரித்து தழுக்க கண்ணீர் விட்டு பக்தி பரவசத்தில் நீங்களே துதிக்கத்தக்கவராக இருக்கிறீர்கள், நீங்களே அனைத்தையும் ஆளுபவராகவும் இருக்கிறீர்கள், நான் உங்களை வளைத்தடி போல பூமியில் வீழ்த்தி நமஸ்கரித்து மன்னிக்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் உங்களை நான் ஒரு சாதாரண ஆளாக, யாதவனாக, கிருஷ்ணராக நினைத்து உங்களை நான் அவமானப்படுத்தி இருக்கின்றேன். விளையாடும் பொழுதிலும் உண்ணும் பொழுதிலும் உறங்கும் பொழுதிலும் சம வயது உடையவராக நான் உன்னை அவமானப்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் உங்களை பார்த்த அந்த விஸ்வரூபத்தை பார்த்து நீங்கள் யார் என்று உண்மையிலேயே நான் புரிந்து கொண்டேன். ஆகையினால மகன் தந்தை மகனை மன்னிப்பது போல, நண்பர்கள் நண்பனை மன்னிப்பது போல, காதலர்கள் காதலனை மன்னிப்பது போல, அன்பு செலுத்துவது போல நீங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். எனது மனம் பயத்தால் அணுகுகின்றது. ஆகவே எனது தோழனாக நீங்கள் எந்த வடிவமோ அதை எனக்கு காட்டுங்கள்.
என்பது அர்ஜுனுடைய ஒரு வேண்டுகோள். எந்த வரும் கிரீடத்தையும் கதையும் கையில் சக்கரத்தையும் உடைய உங்களுடைய அவ்வாறே நான் பார்க்க விரும்புகின்றேன். அபயமளிக்கக்கூடிய மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த உருவத்தை 4 கைகளை உடைய அதே வடிவத்தோடு நீங்கள் இருப்பீர்களாக. நான் உங்களை பழைய வசுதேவனுடைய புதல்வனாக நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும். எதை விஸ்வரூபத்தை நிறுத்திவிட்டு என்பது அர்ஜுனனுடைய ஒரு வேண்டுகோள். அதனால் பகவான் அர்ஜுனுடைய வேண்டுகோளை ஏற்று பகவான் வசுதேவ புத்திர வடிவத்தை எடுத்தல். பகவான் அர்ஜுனன் அஞ்சியதை கண்டு விஸ்வரூபத்தை நிறுத்திவிட்டு இனிய வார்த்தைகளில் அவனை தேற்றுபவனாக அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பொருட்டு அவனுக்கு சமாதானம் செய்தவராக. ஒரு பிள்ளை பயந்தா எப்படி நம்ம சமாதானம் செய்கிறோமோ அது மாதிரி பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பழைய விஸ்வரூபத்தை நிறுத்தி அவனுக்கு சமாதானம் செய்தவராக கீழ்கண்ட வார்த்தைகளை பகவான் கூறுகின்றார். நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதற்கு இப்பொழுது நாம் அர்த்தம் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச, பகவான் சொன்னார், மயா பிரசன்னேன தவ அர்ஜுனம் இதம் ரூபம் பரம் தரிசிதம் ஆத்ம யோகாதுரர். ஏ அர்ஜுனா, இதம் ரூபம், இந்த விஸ்வரூபமானது மயா என்னால் பிரசன்னேன பிரசன்னமாக உள்ள, அதாவது இந்த மேலான இந்த விஸ்வரூப வடிவமானது தரிசிதம் ஆத்ம யோகாத், உனக்கு யோகத்தால் காட்டப்பட்டது. இந்த ஆத்ம யோகாத்னா ஆத்மா என்னுடைய யோக சக்தியினால் என்னுடைய மாய சக்தியினால் உனக்கு இந்த விஸ்வரூப தரிசனமானது காட்டப்பட்டது. அது எப்படிப்பட்ட விஸ்வரூப தரிசனம்? 2வது வரி, தேஜோமயமானது. விஸ்வம் அனந்தம் ஆத்யம், அது அனந்தமானதுன்னா அனந்தமானது, எல்லையற்றதுன்னு. தேஜோமயம்னா 100 சூரியர்கள் எப்படி இருக்கிறாரோ, எப்படி உதித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தேஜோமயமானது. விஸ்வம் அனந்தம், எல்லையற்றது, இடத்திற்கும் காலத்தினாலும் வரையறுக்கப்படாதது. எந்த என்னுடைய வடிவம் உள்ளதோ, யத்மே துவம் அந்நியன ந அதிர்ஷ்டபூர்வம், இப்படிப்பட்ட என்னுடைய இந்த வடிவம் உள்ளதோ அதை உன்னை தவிர வேறு யாராலும் வேறு ஒருவராலும் நான் காண்பிப்பதில்லை, நான் யாரும் பார்த்ததில்லை, நானும் காண்பதில்லை. பிரசன்னேன அப்படின்னு பிரசன்னம் சொன்னால் அனுக்கிரகத்தின் பொருட்டு, உன்னுடைய பக்தியின் பொருட்டு, அனுகிரகத்தின் பொருட்டு இந்த மேலான விஸ்வரூபமானது என்னால் காட்டப்பட்டது. ஆகையினால நீ பேறு பெற்றவனாயாவாய், நீ கொடுத்து வைத்தவனாவாய் சொல்கிறார். வேறு யாராலும் பார்க்க முடியாதுங்கிறார். அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் யசோதைக்கு காட்டினாரே, தன்னுடைய விஸ்வரூபத்தை வாயில் காட்டினார், அது என்னுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறார். 2வது, திருதராஷ்டிரனுடைய வீட்டில் பீஷ்மருக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினதா சொல்கிறார்கள், அதுவும் என்னுடைய ஒரு பகுதி தான். முழுவதும் உனக்குத்தான் நான் காட்டியிருக்கின்றேன் ஏ அர்ஜுனா. அதே பகவானுடைய ஒரு இது, யாராலும் காட்ட முடியாது என்று பகவான் இதில் கூறுகின்றார். யாராலும் காண்பதற்கரிய இந்த விஸ்வரூப தரிசனமானது, ஏன்னா பகவான் அவனை தேற்ற, அவனுக்கு தைரியம் உண்டாக்க இந்த மாதிரி வார்த்தைகளை பகவான் கூறுகின்றார். காண கிடைக்காத இந்த விஸ்வரூப தரிசனமானது
எப்படிப்பட்டது? ஒளி பொருந்தியது, சகலத்திற்கும் ஆத்மாவாகவும் பூரணமானது, நிம்மதியை தரக்கூடியது. இது தேசத்திற்கும் சகல தேசத்துக்கும் அடங்கி இருக்கின்றது. எல்லா காலமும் எல்லா இடத்திலும் நிறைந்து அடங்கி பூரணமாக இருக்கின்ற இந்த விஸ்வரூப தரிசனமானது உனக்கு உன்னை அனுகிரகிக்கும் பொருட்டு ஆதியின்றி இருக்கின்றது. விஸ்வரூப தரிசனமானது உனக்கு உன்னை ஈடேற்றும் பொருட்டு இந்த சகல பிராணிகளும் வியாபித்திருக்கின்ற இந்த ரூபமானது என்னுடைய யோக சக்தியால் என்னுடைய சாமர்த்தியத்தால் உனக்கு காட்டப்பட்டது ஹே அர்ஜுனா. அதனால் நீ என்ன பண்ணணும்? நீ கொடுத்து வைத்தவனாவாய்ன்னு சொல்றார். நீ உண்மையிலேயே இந்த விஸ்வரூபத்தை நீ பார்த்ததுனால நீ கொடுத்து வைத்தவனாவாய். எப்படிப்பட்டமானது? தேஜோமயமானது, சர்வ எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கின்றது, அனந்தமானது, அனாதியானது, முன் யாராலும் பார்க்க முடியாதது சொல்றார். சிரேஷ்டமான இந்த பரதத்துவமானது யாருக்கும் நான் காட்டினதில்லை. அதனால் உனக்கு பயத்தினால நான் பயம்புறுத்துவதற்காக நான் காட்டலை, அனுக்கிரகத்திற்காக காட்டேங்கிறார். அர்ஜுனா, உனக்கு நான் உன்னை பயம்புறுத்தணும் சொல்லியோ இல்லை உனக்கு பயங்காட்டவோ இல்லை எனக்கு திறமையோ உனக்கு வெளிப்படுத்தலை. உனக்கு உன்னுடைய பக்தியினால் மே சகா சேத்தி ரகசியம் ஹேது உத்தமம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். என்னுடைய நீ நண்பனாவாய், உனக்கு நான் ரகசியத்தை கூறுகின்றேன். உத்தமமான ரகசியத்தை, யாராலும் அறிய முடியாத ரகசியத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன். அதனால் நீ பார்த்து பயப்படாத. சந்தோஷமுடைய உன்னை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உனக்கு கிருபையினால் இந்த விஸ்வரூபத்தை நான் காண்பித்தேன் சொல்றார். அர்ஜுனா, இந்த விஸ்வரூபம், இந்த நான் பார்த்த விஸ்வரூபம், நீ பயப்படாத. இது எப்படிப்பட்டது என்று தெரியுமா? தேஜோமயமானது. விஸ்வரூபத்தை தேஜோமயமானது. மிகப்பெரிய பக்தனாக உனக்கு நான் காட்டினேன். அதே என்னுடைய சொரூபம். உனக்கு காண்பித்த இந்த விஸ்வரூபம் எல்லாவற்றிலும் சிறந்தது. இந்த விஸ்வரூப தரிசனமாகியது மிகவும் துருளபம். அதனால் நீ கிருதக்கிருத்தியனாவா என்று சொல்றார். இந்த துருளபம்னா கிடைப்பதற்கு அரியது, காண்பதற்கு இந்த விஸ்வரூப தரிசனமானது அரியது. இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பதன் மூலம் நீ கிருதக்கிருத்தியனாவான்னு சொல்றார் பகவான். கிருதக்கிருத்தியன் அந்த இடத்துல பார்க்க வேண்டியதை பார்ப்பவனாவாய், செய்ய வேண்டியதை செய்தவன், அறிய வேண்டியதை அறிந்தவன், புரிய வேண்டியதை புரிந்தவன். அதை கிருதக்கிருத்தியன்னு சொல்லுவாங்க. கிருதக்கிருத்தியன்னா, கிருதக்கிருத்தியனாம்னு எல்லா செயல்களையும் செய்கிறதில்ல. நான் செயல்களை செஞ்சு கிருதக்கிருத்தியன் ஆவேன் அப்படின்னா ஒரு நாளும் செயல்களின் மூலமாக கிருதக்கிருத்தியன் ஆக முடியாது. அப்போ கிருதக்கிருத்தியன்னா அறிய வேண்டியதை அறிந்தால், புரிய வேண்டியதை புரிந்தால், செய்ய வேண்டியதை செய்தால் கிருதக்கிருத்தியன் ஆகலாம். அதனால் ஞானத்தினாலதே ஒருவன் கிருதக்கிருத்தியன் ஆக வேண்டும் முடியுமே ஒழிய செயல்களின் மூலம் கிருதக்கிருத்தியன் ஆகக்கூடாது, ஆக முடியாது. கிருதக்கிருத்தியன்னு சில பேர் சொல்கிறாங்க, நான் எல்லா காலத்திலும் நல்லா செஞ்சு எல்லா சர்வீஸையும் செஞ்சு நான் கிருதக்கிருத்தியன் ஆகும்னா ஒரு காலும் சர்வீஸுக்கு முடிவு இல்லை. அந்த சர்வீஸோடு என்ன செய்யணும்? ஞானத்தினால நாம் ஞானத்தை அடைந்து அதில் நாம்
கிருதகிருத்தியனாக வேண்டும். எதை அடைந்தாலும் செய்ய வேண்டியதை செய்தவனாக முடியாது. இறைவனை உணர்வதன் மூலமாக கிருதகிருத்தியனாக வேண்டும். அதனால் அர்ஜுனா, நீ பேறு பெற்றவனாவாய் என்று கூறிய பகவான் மீண்டும் 48வது ஸ்லோகத்தில் என்னுடைய விஸ்வரூப தரிசனமானது அந்த காட்சியை பகவானே புகழ்கின்றார். 48வது ஸ்லோகம். ந வேத யஜ்ஞோ அத்யரணையே ந தானையே ந வேதோ யஜ்ஞ அத்யனையே ந தானையே ச கிரியாபிஹி ந தபோபிஹி உக்ரைஹி கிரியாபிஹி ந தபோபிஹி உக்ரைஹி ஏவம் ரூக்யம் சக்கியம் அகம் ருலோகே ஏவம் சக்கியம் அகம் ருலோகே துஷ்டும் தௌதன்யேன குருப்ரவீர துஷ்டும் சோதன்யேன குருப்ரவீர குரு பிரவீர குருவம்சத்தில் சிறந்தவனே. அதாவது இதனாலும் பார்க்க முடியாது, அதனாலும் பார்க்க முடியாது, தானத்தினாலும் தவங்களாலும் பார்க்க முடியாது, அப்படி பார்த்துட்டேன்னு சொல்கிறார். பொதுவாக ஒன்று மிகைப்பட வேதாந்தத்தில் உபனிஷத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒன்றை மிக புகழ வேண்டுமென்றால் எதனாலும் பார்க்க முடியாது, யாராலும் செய்ய முடியாது, உன்னாலதை நீதான் சிறந்தவன், நீதான் மேலோங்கியவன்னு பொதுவாக புகழ்கிறதுக்கு வேதாந்தத்தில் அப்படி ஒரு புகழ்ச்சி உண்டு. யமதர்மராஜா கூட அத்திகேசத்தை, உன்னை பார்த்தினால் மகிழ்ச்சி அடைகின்றேன், நீ சிறுவனாக இருந்தாலும் வைராக்கியம் உடையவனாக இருக்கின்றாய், நீ ஒரு பக்திமான் அப்படின்லாம் சொல்லுவார். ஏன்னா சிஷியர்களை ஊக்குவிக்கிறதுக்காக. ஏன்னா சீடர்கள் ரொம்ப டல்லாகிடுவாங்க, சொற்பொழிவை கேட்டு கேட்டு ரொம்ப டல்லாகிடுவாங்க. அது ஊக்குவிக்கிறதுக்காக சில அந்த போற்றுவது. அது மாதிரி இந்த இடத்துல பகவான் என்னுடைய ஒரு பொதுவாக அப்படித்தானே, ஒன்றை போட்ட வேண்டுமென்றால் ஒன்றை குறைக்க வேண்டும். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு துணியை முக்குவாங்க, கருப்பாக இருக்கும். ஆனால் வேறு ஒரு அவங்க சோப்பை முக்கும்போது வெள்ளையாயிடும், பளிச்சுடு வெண்மைக்கு அப்படிமா. அது கம்பேர் பண்ணுறது, அதை அது ஒரு உரிமை இருக்குது. இது மற்றவெல்லாம் கரை போகாது, எங்கே இதை போட்டிங்கன்னா கரை போகும் அப்படின்னு காட்டுவாங்க. அது சோப்பு எல்லாமே அதனால் போகாது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீதான் உண்மையானவன், நீதான் உத்தமமான, மற்றவங்களை குறைத்து புகழ்வது, வேறொருவரை புகழ்வது, வேறொருவரை புகழ வேண்டாம், மற்றதை இகழ்வது, அது உபனிஷத்துக்கு தனியாக இருக்குது. விளம்பரம் கூட அப்படி பண்ணுவார்கள். அது மாதிரி இந்த இடத்துல அந்த இதை பகவான் கையாளுறார். எப்படி கையாளுறாரு? இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே வந்தால், என்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனமானது எதனாலும் அடைய முடியாதுன்னு இந்த இடத்துல எதை புகழ்றாருங்கிறத சொல்லிடுறேன். பக்தியை புகழ்கின்றார். எதனாலும் அடைய முடியாது, என் மீது உள்ள மாறாத பக்தியினால்தான் அடைய முடியும் அப்படிங்கிறார். பக்தி மீன்ஸ் என்னுடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களாலதே இந்த விஸ்வரூபத்தை உணர முடியும், என்னுடைய மாயையினுடைய சாமர்த்தியத்தை உணர முடியும், என்னுடைய ஈஸ்வர தத்துவத்தை உணர முடியும்னு அர்த்தம். அதுக்கு வேறு எதனாலும் உணர முடியாது. குரு பிறவீர, குரு வம்சத்தில் பெரு வீரா ந வேதைகி, வேதங்களாலும், வேத அத்தியனை, வெறும் வேதங்களை குருமுகமாக அத்தியனத்தினால ஓதுவதனாலும், வேதம்னு அவங்களுக்கு இருக்க ரிக் யஜூர் சாமம் அதர்வணம், வேதங்களை ஓதுவனாலும், யக்ஞேகி, யக்ஞேகின்னு அந்த இடத்துல யக்ஞங்களாலும், வேதத்தை ஓதுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது, சில வழிபாட்டு முறை, அந்த வழிபாட்டு முறைகளாலும், ந தானேகி, அன்னதானம்,
சொர்ணதானம், புஷ்பதானம், எல்லா தானமும் அந்த தானங்களாலும் கிரியாபிகி பல்வேறு செயல்களாலும் தபோபிகி உக்ரைகி உக்கிரமான தபசினாலும் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண முடியாது. உக்கிரமன சில பேர் ஒரு கையை மேலே தூக்கிட்டே பண்ணுவாங்க, ஒரு காலை மேலே தூக்கிட்டே பண்ணுவாங்க. கொடூரமாக ரொம்ப பச்சை தண்ணி கூட குடிக்காமல் கொடூரமாக தவம் பண்ணுவாங்க. சில பேர் வருஷம் முழுதும் குளிக்காமல் இருந்து தவம் பண்ணுவாங்க. சில பேர் முடியலை கையில் கால்களை கழுவாமல் முடிய எல்லாம் சுத்தம் பண்ணாமல் அப்படியே முடிய வளர்ப்பாங்க. அப்படி சில உக்கிரமான தபஸ், தன்னை வரித்து கொள்கின்ற உக்கிர தபஸினாலும் அசுரர்களாக அந்த உக்கிரமான தபஸை சொல்லுவாங்க. அதனாலும் கூட என்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண முடியாதுன்னு பகவான் சொல்கிறார். ஏவம் ரூபம் ந சக்கியக, இந்த இவ்வாறான ஏவம்னா இந்த இவ்வாறான விஸ்வரூபத்தை ந சக்கிய பார்க்க முடியாது சொல்கிறார். இதில் லோகே இந்த மனித லோகத்தில். ஏன் அப்படின்னா இந்திரியங்களுக்கு விஷயமாக மாட்டேன் நான். கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரத்யட்சமான அறிவை கொண்டு என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காரணிக்க முடியாது. அப்படி கண்டாலும் ஜீரணிக்க முடியாது. அதனால தான் அவனுக்கு பார்த்த உடனே ஜீரணிக்க முடியாத, இதுவரை காணாத, கற்பனைக்கு எட்டாத விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அவன் பயம், ஆச்சரியம், புல்லாங்கிதம் கொண்டான். அப்படித்தானே நம்ம பார்க்கும்பொழுது பயம் வரும்ல. அதே இந்த இடத்துல இப்போ ஒருத்தர் பார்க்கறது இல்லைன்னு என்ன அர்த்தம்? திடீர்னு ஒருத்தர் அருவாளால் இன்னொருத்தர் வெட்டும் பொழுது நமக்கு சங்கட்டமாகும். திடீர்னு ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கார், திடீர்னு நெஞ்சு வலி இறந்துட்டு ஆக்சிடெண்ட், இதெல்லாம் நமக்கு பார்த்தா பயம் வரும். ஏன்? அது பார்க்காததை பார்ப்பது. அதே இந்த இடத்துல சொல்கிறார். ஆச்சரியமும் வரும். ஆச்சரியமாக மயிலை பார்த்தா ஆச்சரியமாக வரும், கரடியை பார்த்தா ஆச்சரியப்படுவோம், யானைகளை பார்த்தா ஆச்சரியப்படுவோம். நான் பார்க்காதது. காக்கையை பார்த்தா ஆச்சரியப்படுவோமா? காக்கை இருக்குது காக்கைன்னு ஆச்சரியப்படுவோமா? குருவியை பார்த்தா ஆச்சரியப்படுவோமா? ஏன் நாயை பார்த்தா ஆச்சரியப்படுவோமா? ஏன்னா அது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. நம்ம சில பேர் பார்க்காதவங்கள பார்க்கும் போதோடு சொல்லுவோம், வராதவங்க ஒரு விசேஷத்துன்னு ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் வந்துட்டீங்க, இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அம்மா எது சாதாரணமாக நடக்காதோ அசாதாரணமாக நடக்குதோ அது ஆச்சரியம். அப்படி விஸ்வரூப தரிசனத்தை கண்ணால் எது பார்க்குறோமோ அதைத்தான் பார்த்துருப்போம். இதுவரை பார்க்காத விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் பார்த்ததுனால அவன் பார்க்குறான். இது தவங்களாலும் தானங்களாலும் அறிய முடியாது. அப்போ எதனால் அறிய முடியும்? என் மீது பக்தி உடையவர்களுக்கு, அதுவும் அவனருளாலே அவன்தால் வணங்கி பகவான் மீண்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்திற்கு இன்னும் அர்த்தம் இருக்கின்றது. அதை நாளை காலை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஹரி ஓம். அறிவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 11ஆம் அத்தியாயம் தினந்தோறும் இந்த ஜூம் கிளாஸில் நடக்குது. நீங்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொள்ளுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள். எதை கேட்குறோம்? இந்த அதிகாலையில் சிறிது எழுந்துப்பது கொஞ்சம் கடினம்தான், இருந்தாலும் கேட்பது நமக்கு மிக உயர்ந்த பலனை தரும். அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூப தரிசனமானது உங்கள் முன் காண்பிக்கப்பட்டது. அறிவோம்.